அயோத்தி போலவே பத்ரிநாத் கோயிலும் காணிக்கை திருட்டு விசாரணைக்கு உத்தரவு. அயோத்தி ராமர் கோயிலில் காணிக்கை திருடப்பட்ட வழக்கு வேகம் எடுத்துள்ள சூழலில் பத்ரிநாத் கோயிலிலும் காணிக்கை திருடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக விசாரிக்க கோயில் கமிட்டியினர் உத்தரவிட்டுள்ளனர். இது தொடர்பாக பத்ரிநாத் கேதார்நாத் கோயில்களின் நிர்வாக கமிட்டி தலைவர் ஹேமந்த் துவேதி பேசும்போது, கோயில் காணிக்கை திருட்டு தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவான குற்றச்சாட்டுகளை எங்கள் கமிட்டி தீவிரமானதாக கவனத்துக்கு எடுத்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க விசாரணை குழு அமைக்கப்பட்ட உத்தரவு பிறப்பித்துள்ளோம். கோயில் ஊழியரிடம் விளக்கம் கேட்டுள்ளோம். இந்த விசாரணையில் யாரேனும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தால் நிச்சயம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். விசாரணை குழுவின் விசாரணையில் கிடைக்கும் ஆதாரங்கள், சிசிடிவி காட்சிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் வாக்குமூலம் உள்ளிட்டவை கமிட்டியின் வசம் சமர்ப்பிக்கப்படும். அதில் தவறு செய்தது உறுதியானால் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் இந்த விசாரணை முடியும் வரையில் உறுதி செய்யப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம் என பத்ரிநாத் கேதார்நாத் கோயிலின் நிர்வாக கமிட்டியின் தலைமை நிர்வாக அதிகாரி பேசியுள்ளார். அயோத்தி ராமர் கோயிலின் காணிக்கை திருட்டு விவகாரம் மக்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ள நிலையில் பத்ரிநாத் கோயில் மீதும் இதே குற்றச்சாட்டு வந்துள்ளது கவனிக்கத்தக்கது.